போடுது பஸ் நம்பர் 375. இது பஸ் நம்பர் 375ங்கிறது இது உண்மையான இன்சிடென்ட். இது வந்து சைனாவில் நடந்திருக்கு. இந்த பஸ் நம்பர் 375 கேட்டாலே இன்னும் வந்து சைனா ஃபுல்லாக அலர்றாங்க. ஸோ அப்படி இந்த பஸ் நம்பர் 375 என்ன நடந்திருக்கு நம்ம வந்து வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14, 1995 இந்த வருஷத்தில் வந்து ஒரு பஸ்ஸானது அது யுவாங் மிங் ஹுவாங் அப்படிங்கிற இடத்துல இருந்து அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஹில்ஸை நோக்கி வந்து நகர்த்தப்படுது. ஸோ நகர்த்தப்படும் போது இதில் பார்த்தீங்கன்னா அது பஸ் வந்து அதுலேருந்து நடந்து போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டாப்பிட்டு இந்த பஸ்ஸில் வந்து கூட்டங்கள் வந்து ஃபுல்லாக ஆகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாப்பாக வந்து நகர்ந்துட்டே இருக்க வண்டி அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப், அதாவது இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஹில்ஸுக்கு ஒரு 7 ஸ்டாப்புக்கு முன்னால் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஃபுல்லாக எம்டி ஆயிடுது. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாப், அதுலேருந்து அடுத்த ஸ்டாப் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஏறுறாங்க. 2 பேர் கப்புள்ஸ், இன்னும் 2 பேர் ஒரு பாட்டி மற்றும் ஒரு வயசான ஒரு யங் பையன், அதாவது ஒரு 20 பையன் ஏறுறாரு. ஸோ மொத்தம் 4 பேர் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கான காடு. அது வரை வந்து அந்த ஸ்டாப்புக்கு ஒரு 3 ஸ்டாப்புக்கு முன்னால் வர ஃபுல்லாக வந்து ரோடு வந்து மெயின் ரோடாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும், கும்மி இருட்டாக இருக்கும். அந்த வழியில் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்குது. அந்த வழியில் பயணம், அதாவது ஒரு 20 பையன் ஏறுறாரு. ஸோ மொத்தம் 4 பேர் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கான காடு. அது வரை வந்து அந்த ஸ்டாப்புக்கு ஒரு 3 ஸ்டாப்புக்கு முன்னால் வர ஃபுல்லாக வந்து ரோடு வந்து மெயின் ரோடாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும், கும்மி இருட்டாக இருக்கும். அந்த வழியில் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்குது. அந்த வழியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. பார்த்திங்கன்னா வந்து அவங்க பஸ்ஸில் ஏறி லாஸ்ட் சீட்டில் போய் உட்காடுறாங்க. ஆனால் அந்த அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ட்ரெஸ் கிடையாது. அதுலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ரொம்ப கந்தலான ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு சென்டரில் உள்ளவங்க மட்டும் தலை விரித்து போட்டுட்டு அமர்ந்துருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற 2 பேர் வந்து அவங்க வந்து அவங்கள பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பஸ்ஸு கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து லேடி கண்டக்டர் அண்டு டிரைவர் வந்து பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாட்டி. அந்த பாட்டி வந்து என்னாச்சுன்னா பேக் சைடு பார்த்துட்டே இருக்குது. பேக் சைடு பார்க்கும்போது அந்த 3 பேர்த்தையும் அப்போ அடிக்கடி திரும்ப ஃப்ரெண்டில் போகும் அப்படி பார்த்துட்டே இருந்தது. அந்த பாட்டிக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பயன் கொடுத்துருது. வண்டி வந்து போயிட்டு இருக்குது அடர்ந்த காடு. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா பாட்டி வந்து திடீர்னாப்பில் வந்து 2 பேர் வந்து அவங்க வந்து அவங்கள பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா அடுத்த 2 ஸ்டாப்பில் அந்த 2 கப்புள்ஸ் வந்து இறங்கிடுறாங்க. டிரைவர் வந்து பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாட்டி. அந்த பாட்டி வந்து என்னாச்சுன்னா பேக் சைடு பார்த்துட்டே இருக்குது. பேக் சைடு பார்க்கும்போது அந்த 3 பேர்த்தையும் அப்போ அடிக்கடி திரும்ப ஃப்ரெண்டில் போகும் அப்படி பார்த்துட்டே இருந்தது. அந்த பாட்டிக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பயன் கொடுத்துருது. வண்டி வந்து போயிட்டு இருக்குது அடர்ந்த காடு. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா பாட்டி வந்து திடீர்னாப்பில் வந்து கத்தும்போது அதில் இருக்க லேடி கண்டக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக நர்வஸ் ஆகி பாட்டிட்டு போய் என்னமா இப்படி கத்திடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்லுது, இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற பையன் வந்து என்னுடைய பர்ஸை தேடிட்டா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த பையன் வந்து அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை போய் விசாரிக்கும்போது அந்த பையன் சொல்கிறான், அந்த பாட்டி போய் சொல்கிறாங்க, நான் வந்து அந்த பாட்டியோட ஃப்ரெண்டில் இருக்கேன், நான் வந்து எப்படி அந்த பஸ்ஸை திருட முடியும், நான் பேக் சைடில் இருந்தாவது அந்த பாட்டியோட பர்ஸை வந்து திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். திரும்ப வந்து அந்த பாட்டி வந்து அந்த லேடி வந்து கண்டக்டர் லேடி வந்து சமாதானப்படுத்த முயற்சிருக்காங்க. ஆனால் அப்படி வந்து பலன் அளிக்கவில்லை. திரும்பியும் அந்த பாட்டி வந்து கூச்சலிட்டு பஸ்ஸை வந்து நிப்பாட்ட சொல்லுது. ஆனால் டிரைவருக்கு வந்து இந்த செய்தி வந்து காதில் கேட்டு டிரைவர் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு பஸ்ஸை ஓடணுமா இல்லை பஸ்ஸை நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்லுது, பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் பஸ்ஸை போய் அங்கே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே டிரைவர் என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டாப் வந்து பஸ் வந்துடும், பஸ் நிப்பாட்டினா பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இறங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வந்து பஸ்ஸை வந்து அந்த அடுத்த ஸ்டாப்பை நோக்கி நகர்த்தப்படும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பில் பஸ் நிப்பாட்டிடுறாங்க. பஸ் நிப்பாட்டினோடனே அந்த பையன் வந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பஸ்ஸில் உட்காந்துருக்கான். ஆனால் அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பாட்டி அந்த பஸ்ஸில் இருந்து அந்த பையனை வந்து இறக்கி கூட்டிகிட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை இறந்தோடனே அவங்க இறங்கி கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ் அந்த இடத்துல மூவ் ஆயிடுது. அப்புறம் பஸ் மூவ் ஆனாலும் அந்த பாட்டி வந்து இந்த பையன்கிட்ட வந்து பக்கத்தில் போய் ஒரு மாதிரியாக நர்வஸாக இல்லாமல் கொஞ்சம் கூலாக போய் அந்த பையனை போய் பேசுது. அந்த பையன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி பாட்டியை திட்டுறான். உடனே பாட்டி சொல்லுது, எனக்கு பேக் சைடில் இருந்த ஒரு 3 பேருமே வந்து அவங்க மனுஷங்க கிடையாது, அவங்களுக்கு வந்து கீழே கால் கிடையாது, அவங்க பேய்கள் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா பாட்டி சொல்ல நம்ப மாட்டேங்கிறான். இருந்தாலும் அந்த பாட்டி வந்து சொல்லுது, வாங்க நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொன்னோடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மயானமான ஒரு இடம் மாதிரி இருக்க மாதிரி அமைதியான இடமா இருக்குது. அந்த இடத்துல வந்து ஃபேன் மட்டும் ஓடுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட அந்த மாதிரி அந்த பாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து 3 பேய்கள் இருக்குது, அந்த கண்டக்டரையும் அந்த டிரைவரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா இது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து வாங்கிக்காமல் பார்த்துக்கலாமா, காலையில் வந்து இந்த பஸ் வந்து நம்ம ஸ்டாப்புக்கு போயிடும், நம்ம காலையில் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டியும் பையன் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் 8 பேர் தங்கியிருந்தாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு
நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக வந்து கிளம்பி வருது. பார்த்திங்கன்னா பஸ் நம்பர் 375 வந்து இன்னும் வந்து ஃப்ராக்ரன்ஸ்கில் வந்து அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அந்த தகவலானது இந்த போலீஸ் ஸ்டேஷன் பாட்டியும் பையனும் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனையும் வந்து சென்றடையுது. பார்க்கும்போது அந்த பாட்டியும் அந்த பையனும் வந்து ரொம்ப பிரமிப்பாக ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. அப்புறமே அந்த போலீஸ்காரர் வந்து அது என்னன்னு என்கொயரி பண்ணா அப்படிங்கிறது முடிவெடுக்கிறாரு. முடிவெடுக்கும்போது அதுக்குள்ளே இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் போய் எல்லாத்துட்டு போய் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறது எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. உடனே வந்து எல்லாருமே இந்த காட்டு தீயானது பெய்ஜிங்லேருந்து சைனா ஃபுல்லாக வந்து பரவிடுது. பரவணுன்னா அப்புறம் என்ன ஏது அப்படிங்கும்போது பஸ்ஸை வந்து செக் பண்ணுறாங்க. பஸ் எங்கே இருக்குது இதில் இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஃபுல்லாக பஸ்ஸை ஃபுல்லாக தேடுறாங்க. நிறைய குரூப்பாக தேடுறாங்க. பஸ் வந்து மறுநாள் தான் கிடைக்குது. மறுநாள் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆர்ட்ஸ் வந்து கவுந்து கிடக்குது. இப்போ பஸ்ஸை வந்து புக்கையும் போட்டு தூக்குறாங்க. பார்த்திங்கன்னா பஸ்ஸில் டிரைவரும் கண்டக்டரும், அதாவது 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து ஒரு நாள் மேலே இறந்துருக்காங்க. மற்றபடி இந்த 3 பேக் சைடில் இருந்த 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இறந்த ஒரு சடலமாகவே இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை வந்து கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய்ட்டு வந்து அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது அதில் வந்து ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2 பேருமே வந்து ஒரு நாள் இறந்துருக்காங்க. ஆனால் மற்ற 3 பேருமே வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டெட் பாடியிலேருந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுலேருந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அப்படி இதுலேருந்து விசாரிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பஸ்ஸானது அதாவது அந்த பஸ் வந்து எங்கேருந்து கிளம்புச்சோ அதில் டெஸ்டினேஷன் சென்றடைந்த இடத்துல மட்டும்தான் மட்டும்தான் பஸ்ஸில் பயணிக்க முடியும். அதில் தான் வந்து பெட்ரோல் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து எங்கேருந்து கண்டெடுத்திருக்காங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் இந்த பஸ் வந்து போய் கவுந்து கிடந்திருக்கு. ஸோ இது காரணம் என்ன அப்படிங்கும்போது விசாரிச்சிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து ஃபியூல் போயிலாம் ஃபுல்லாகவே பெட் இருந்திருக்கு. இது இன்னும் இது வந்து மர்மமாக இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.